நம்முடைய இந்திய குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக கூட்டணியுடைய வேட்பாளராக திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டிருக்காருங்க. எதனால இவருடைய பெயர் டிக்கடிக்கப்பட்டது அப்படின்னா, தமிழ்நாட்டு அரசியல், தமிழர் கொங்கு பெல்ட் அரசியல், ஸ்ட்ராங்கான RSS காரரு, அப்புறம் அவருடைய சேம் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பிரதமர் திரு நரேந்திர மோடி, இப்படியான அனுபவங்கள், குறிப்பா முன்னாள் பிரதமர் திரு வாஜ்பாய், மறைந்த திரு வாஜ்பாய் அவருடைய விசுவாசமான ஒரு சீடராக இருந்தவர். அந்த அரசியல் அனுபவம், மிக முக்கியமா அவருடைய நிர்வாக திறன், இவை எல்லாமே காரணமாக இருந்தாலும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவரு தமிழ்நாட்டுக்கு பாஜக எதுவுமே செய்யலைங்கிற அரசியல தீவிரமா முன் வச்சிட்டு இருக்காரு. இப்ப தமிழ்நாட்டை சார்ந்த ஒருத்தரையே வேட்பாளராக நிறுத்தி இருப்பது, இதை எதிர்த்தா அவருடைய தமிழர் அப்படிங்கிற அந்த அரசியல் அடிபடும். சோ மு.க. ஸ்டாலினுக்கு இப்படி ஒரு செக் வைக்கிறாங்க. அதற்கு அடுத்து பார்த்தோம்னா, மேற்கு மண்டலத்துலதான் தமிழ்நாட்டுல பாஜக அதிமுகவுக்கு வலுவான வாக்கு வங்கி இருக்கு. அகில இந்திய அளவிலும் கொங்கு வெள்ளாள கவுண்டர் சமுதாயத்தினர் தொழில் ரீதியாகவும் கோலோச்சியபடி இருக்காங்க. அவர்களையும் திருப்திப்படுத்தியது போல அடுத்து கொங்கு வெள்ளாள கவுண்டர் சமுதாய மக்களையும் திருப்திப்படுத்தியது. மேலும் மேற்கு மண்டலத்துக்காரர் ஒருத்தருக்கு முக்கியமான இந்தியாவுடைய பதவி கொடுத்திருக்கோம் அப்படின்னும், இவை எல்லாமே பரப்புரையில இந்த மண்டலத்துல முழுமையான வாக்குகளை அதிமுக பாஜக பக்கம் கொண்டு வந்து கொடுக்கும். மேற்கில் இருந்து அதிமுகவுடைய தோல்வி தொடங்கும் அப்படின்னு திரு மு.க. ஸ்டாலின் அறிவிச்சார் இல்லையா? உண்மையில மேற்கில் திமுகவுடைய தோல்வி தொடரும் என்பதை CPR மூலமாகவும் நிரூபிப்போம் அப்படிங்கிறாங்க பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவுடைய டீம்க.